போன வாரம் இந்த மாடு வந்துச்சுங்க. 60,000 ரூபாய் வந்து ரேட்டு சொல்லியிருந்தாங்க. போன வாரம் அது சேல்ஸ் ஆகல போல். இந்த வாரமும் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை சென மாடுங்க. ஒரு 15-20 நாளில் வந்து கண்ணு போடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க. மற்றப்பள்ளி சந்தையில் மாடு எப்படி இருக்குன்னு பாரு. ஜம்முன்னு இருக்குது. இடம் முளப்பு நல்ல ஒரு செனையா இருக்குது. மாடு நல்லா பெருவட்டான மாடுங்க. ரேட்டு தாங்க வந்து கட்டுப்படி ஆகல இந்த மாட்டுக்கு. ஆனால் மாடெல்லாம் நல்லா பெரிய மாடு, நல்லா செனையா இருக்குதுங்க. ஒரு 15 நாளில் கண்ணு போட்டுருங்க. இந்த மாடு தாங்க 60,000 ரூபா சொன்னாங்க ரேட்டு. நல்லா காளை மாதிரி இருக்கு. ஒரு 3 லிட்டர் ஒரு நாளைக்கு கலக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. மாடுலாம் நல்லா பெருவட்டான மாடுங்க. நல்லா அமைதியான மாடும் கூட. மாடு பாருங்க, நல்ல தரமாக இருக்கு மாடு. திருப்பதி அண்ணா ஒரு 4 ஜோடி கண்ணுங்க, ஏற்காழை கண்ணுங்க. அந்த அழகான கண்ணுங்க தான் வந்துருக்கு இந்த வாரம். கண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பக்கம் ஒரு ஜோடி நிக்குதுங்களா, இங்க ஒரு ஜோடி நிக்குது. பெரிய ஒருத்தர் குறுக்க நின்றுருக்காரு. இங்கே ஒரு ஜோடி நிக்குதுங்களா. கலர் பாருங்க எப்படி இருக்கு. ஜம்முன்னு இருக்கு கலரு. சரியான கலர், சூப்பர் கலர். அருமையா இருக்குது. கலர் பாருங்க எப்படி இருக்கு. நல்லா ஜம்முன்னு கலரு. அப்படி மூஞ்சில் அழகான ஒரு கலரு. மூஞ்சில் பாருங்க வெள்ளை. இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி செவலை வெள்ளை பொடியில் இருக்குது. அருமையா இருக்குது. சூப்பர் சூப்பர் கண்ணுங்க. ஆனால் பல்லு வைக்காத கண்ணுங்க, ஏற்கண்ணுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ போட்ட வாட்டி கேட்குறாங்க இது கண்ணு. சந்தைக்கு இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் சேல்ஸ் ஆகிடும். நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா மற்றப்பள்ளி சந்தைக்கு டைரெக்டாக வந்துடுங்க. ஃபோன் மூலயமா வாங்குறதெல்லாம் பெரிய விஷயங்க. நேரில் பார்த்து வாங்குறது அங்கே கரெக்டாக இருக்கும். திருப்பதி அண்ணா அவரு கொண்டு வந்த காளையெல்லாம் இதுவும் ஒன்று. இதுவும் பல்லு வைக்காத ஏற்காளை கன்றுகள், வளர்ப்பு கன்றுகள். எப்படி இருக்கு கன்றுகள் வந்து வேற லெவல்ல கன்றுகள். இது சரியான கண்ணுங்க. ஜம்முன்னு இருக்குது. இப்போதான் வந்து இறக்கியிருக்காங்க. ரேட் என்னன்னு தெரில. இந்த கண்ணோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா வாங்கிட்டு போனாங்கன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் எவ்வளோ ரேட்டுக்கு வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சுழி சுத்தமான கண்ணுங்க. ஜம்முன்னு இருக்கு. வணக்கம். இப்போ ஒரு கிடாரி 2 ஜோடி, ஒரு ஜோடி வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. இது என்ன ரேட்டு வந்து விற்பனைன்னு தெரியல. ரெண்டுமே கிடாரிங்க. எல்லாம் பிள்ளை கலர்ல இருக்கு. அருமையான பிள்ளை. நல்லா ஜம்முன்னு இருப்பாருங்க பிள்ளை. ரெண்டுமே வந்து பிள்ளை கலரு. ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். பாய் வந்து பிடிச்சி கட்டிட்டாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன பல்லுங்க அது? 2 பல்லுங்க. பிள்ளை கலரு. கிடாரிங்க தாங்க. சரியா இருக்குது. ஜோடி 7,000 ரூபாய்மா. சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்குது பாரு ஜோடி. அதான் முடிஞ்சது. வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. நல்லா அதும்பிட்டே இருக்குதுங்க அது ஜோடி. வேற லெவலில் சேல் ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து நல்லா ஜோடிங்க. விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஜம்முன்னு இருக்கு. ரேட் என்னன்னு தெரியல, கேட்கலாம். எவ்வளோ முடிச்சு தெரியல. எவ்வளோ முடிச்சுன்னே தெரியலையா.
எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோ சொன்னாங்கண்ணா? எவ்வளோ சொன்னாங்க? சொல்லுங்க மட்டும். 65 ரூபாய் சொல்லியிருக்காங்களா? பேசிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. 45 கேட்டுக்கு. ஓஹோ, எப்படியும் ஒரு 50 ரூபாய்க்கு முடிஞ்சிடும். 50 ரூபா அந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும். 65 சொல்கிறாராம், 45 கேட்டுக்கிறாங்களாம். இதே ஒரு 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருங்க. நல்லா இருக்குது, நல்லா ஜம்முன்னு இருக்குது. 2 பல்லு தான். எந்த ஊர்னா போகுது இது? தெரியலைங்க, பேசிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் எந்த ஊர் போகுதுன்னா அப்புறமா பார்க்கலாம். காளை கன்றுகள் அழகா இருக்குது. சிங்கிள் கன்று தான் கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் இந்த பக்கம் கண்ணுங்களே வரல. இன்னும் சேலு எதுவும் வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் கட்டலையா, ஒரு கன்று மட்டும் தான் கட்டியிருக்காங்க. காளை கன்று நல்லா கன்று, நல்லா லென்த்தியான கன்று. வளர்ப்பு குட்டி தாங்க, ரன்னிங் கன்று கிடையாது, வளர்ப்பு குட்டி. அருமையான குட்டியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்குது கன்றுக்குட்டி. இப்படி பார்த்தோன்னா எல்லாம் ஒரு 20 ரூபாய்க்கு மேலே தாங்க போயிருக்கும் கன்று. நல்லா லென்த்தியாக இருக்குது கன்றுக்குட்டி. சூப்பராக இருக்குது கன்றுக்குட்டி. வேறு கண்ணு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழகான கண்ணுங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது கண்ணு. எச்எப் கண்ணுக்குட்டிங்க இந்த பக்கம் நிற்குதுங்க பாருங்க. கலர் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. கலர் அப்படியே வேற லெவலில் ஜம்முன்னு இருக்குது. கலரு ரொம்ப அழகா இருக்குது, வேற மாதிரி இது. கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு பாருங்க, ஜம்முன்னு இருக்கு கண்ணுக்குட்டி. நல்லா வளர்ப்பு கட்டுங்க. தலை சீத்து வாங்கிட்டு போனீங்கன்னா தலை சீத்து ஃபர்ஸ்ட் இது போகக்கூடிய கண்ணுக்குட்டி எல்லாம். அதெல்லாம் இந்த கலர் பாருங்க எப்படி இருக்கு, நல்லா வேற லெவலில் இருக்கு கலர். ஆல்ரெடி ஒரு கண்ணு வந்து கொடுத்துட்டாரு அண்ணா. ஜெர்சி குட்டியும் வச்சிருக்காரு, இந்த மாதிரி எச்எப் கண்ணுக்குட்டியும் வச்சிருக்காரு. வேற லெவலில் இருக்கு கண்ணுக்குட்டிங்கெல்லாம். ஜம்முன்னு இருக்கா, சூப்பரா இருக்கு. அண்ணா எடுத்துட்டு வந்தாரு. இதுதாங்க அவர் எடுத்துட்டு வந்த கண்ணுக்குட்டிங்க, எச்எப் கண்ணுக்குட்டிங்க. 35 என்ன சொல்லிட்டு இருக்காங்க போல இது. வேற லெவலில் இருக்குது கண்ணுக்குட்டி, தரமான. எவ்வளவு ஓட்டிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அண்ணன். $33 சொன்னாரா, 32 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. 33 தாங்க சொன்னாரு, 32 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.